வன்னிய இளைஞர்கள் எல்லாம் விஜயை நோக்கி போய்விட்டார். இப்போ இவரும் தாவேக்கு ஆதரவு நிலை எடுத்தா வன்னியர் சங்கம் என்ன பயப்படுதுன்னா, நீங்க எல்லாம் போயிட்டீங்கன்னா பாமக அழிஞ்சு போயிடும், வன்னியர் சங்கமும் அழிஞ்சு போயிடும். விஜயை நோக்கி இந்த அருந்ததி இளைஞர்கள், தலித் இளைஞர், பறையர் இளைஞர்கள், தேவேந்திர குல இளைஞர்கள், வன்னியர் இளைஞர்கள் எல்லாம் சாரியா போயிட்டான். தாவேக்கா தான். தாவேக்கால போனால் அமைச்சராயெல்லாம், சாதாரண அமைச்சராயெல்லாம் நினைக்கிறாங்க தாவேக்கா மேலே. அதுதான் வன்னியர் சங்கம் பதட்டப்படுது. எப்ப வந்து ட்ரை பண்ண போறீங்க? சோழன் மேஸ், அசோக் நகர், வேளச்சேரி, அண்ணா நகர், பெருங்குடி மற்றும் பாரிஸ் கார்னர். மெரிபா பன்னீர் சோடா. ஐ ட்ரஸ்ட் மெரிபா. உளவுத்துறை மூலம் விசாரிச்சால இவர்கள் தகுதியானவர்களா, இவர்கள் எத்தனை முறை நீதிமன்றத்தில் வழக்காடி இருக்கிறார்கள், இவர்கள் சீனியர் கவுன்சிலா, இல்லை இவர்கள் தகுதி இருக்கா, சட்டத்துறை அமைச்சர் சர்வே பண்ணிடலாமே. இது ஒரு பெரிய விஷயமா? அரசு வழக்கறிஞர் மேலே யாராவது புகார் கொடுப்பாங்களா? கேலி கூத்தா இருக்க. இல்லை விஜய்க்கான வெற்றி இல்லை, விஜய்க்கான படு தோல்வி. ஏன்னா சினிமா நடிகனை பார்க்க போய் மரணம் அடைந்த குடும்பத்துக்கு அரசு வேலைனா, நீங்க அந்த அரசு பணி என்பது அவ்வளவு கேவலமானதா? அதைத்தான் உச்ச நீதிமன்றம் சொல்லுது. ஐயா வணக்கங்க. வணக்கம் ஐயா. நேற்றைய தினம் நம்ம சில விஷயங்களை பேசியிருந்தோம். அதாவது விசிகா கூட்டணி, அது தாவேகா கூட்டணி வெளியே அனுப்புவதற்கு போதையும் அன்புமணி அந்த இடத்துக்கு, அதாவது பாமக உள்ளே வருவதற்கான முயற்சிகள் நடந்துகிட்டு இருக்க மாதிரி நேற்றே நம்ம பேசியிருந்தோம். இப்போது அதுக்கு அடுத்த ஒரு செய்திகள் வருது. விஜயிடம் நெருங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி வன்னியர் சங்கமே வந்து ஒரு அழுத்தம் கொடுக்குற மாதிரி செய்திகள் ஒரு பிரபல நாடேடுகள்லேயே வந்திருக்குது. விஜயை வந்து வன்னியர்கள், அதாவது பாமக வந்து விஜயை நெருங்குவதை வன்னியர் சங்கம் எதிர்க்கிறதுக்கு என்ன காரணம்? வன்னிய இளைஞர்கள் எல்லாம் விஜயை நோக்கி போய்விட்டார்கள். இப்போ இவரும் தாவேக்கு ஆதரவு நிலை எடுத்தால் விஜயை ஆதரித்து மேடைக்கு மேடை பேசணும். அப்படி பேசுகிற பொழுது நீங்கள் பாமகவில் இருக்கக்கூடிய வன்னிய இளைஞர்கள், தமிழ்நாட்டினுடைய வடக்கு பகுதியில் இருக்கக்கூடிய வன்னிய இளைஞர்கள் அத்தனை பேரும் நிரந்தரமாக விஜய்யுடைய அரசியல் கட்சியில் அதிகாரத்துக்கு வருவதற்கு வட்டச் செயலாளர், கவுன்சிலர், ஊராட்சி மன்ற தலைவர், இப்படி பதவிகளை வந்துட்டால் ஒட்டுமொத்தமாக பாமக ஆதரவு நிலை அழிஞ்சே போயிடும். இப்போ விசிகாவுடைய நிலைமை அப்படி தான் இருக்குது. எங்கள் தமிழ்நாட்டினுடைய வட மாவட்டங்களில் விசிகா அழிந்தே போய்விட்டதுன்னு தான் இப்போ செய்தி இருக்குது. திருமாவளவன் போகிற இந்த கல்யாணம் கச்சேரி வீடுகளுக்கு கூட பழைய கூட்டத்தில் கால்வாசி கூட வர்றதில்லை. திரும்ப ரொம்ப வேதனைப்படுறது. நீங்கள் ஆரம்ப கட்டத்தில் சொன்னார், நான் உங்களுக்கெல்லாம் அம்பேத்கருடைய ஊதா சட்டையை நான் உங்களுக்கு மாட்டி விட்டுருக்கேன், நீங்கள் பால்வாடிக்கு போயிடாதீங்கப்பா, பால் குடிக்க போயிடாதீங்கன்னு வருத்தப்பட்டு பல மேடைகளில் பேசியிருக்கேன். இப்போ தலித் கிராமங்கள் பூராமல் அரசியலே அவர்களுக்கு தான் தேவை. தமிழ்நாட்டில் அருந்ததியர்கள், தேவேந்திர குல வேளாளர்கள், பறையர்கள் என்ற ஆதிகுடி தலித்துக்கள், இவர்களுக்கு தான் அரசியலே வேணும். பழனி பாபா மரணமடைவதற்கு காரணம் என்னன்னா, நீங்கள் துணிந்துவைப்போர், சவர தொழிலாளர்கள், பானை செய்கிற குயவர் சமூகம், இப்படி ஒடுக்கப்பட்ட பறையர் சமூகம், பல்லர் சமூகம், அருந்ததி சமூகம், இத்தனையும் சேர்த்து முஸ்லீம் அமைப்புகளையும் சேர்த்து ஒரு கூட்டணியை ஆரம்பித்தார். உங்களுக்கு தாண்ட அதிகாரம் வேணும், அதிகாரத்தை நீங்கள் தான் கேட்டு பெறணும், யாருக்கு ஓட்டு போடாதேன்னு ஒரு புரட்சியை ஆரம்பித்தார். அதுக்கு பிறகுதான் அவர் கொல்லப்பட்டார். அவருடைய மரணத்திற்கு காரணமே அதுதான். இப்போ அதே நிலைமை வந்திருக்கு. எப்படி? விஜயை நோக்கி இந்த அருந்ததி இளைஞர்கள், தலித் இளைஞர், பறையர் இளைஞர்கள், தேவேந்திர குல இளைஞர்கள், வன்னியர் இளைஞர்கள் எல்லாம் சாரியாக போயிட்டான். அப்போது வன்னியர் சங்கம் என்ன பயப்படுதுன்னா, நீங்கள் எல்லாம் போயிட்டீங்கன்னா பாமக அழிஞ்சு போயிடும், வன்னியர் சங்கமும் அழிஞ்சு போயிடும். இதுதான் வன்னியர் சங்கத்தினுடைய ஆழ்ந்த கவலை. அப்பா வன்னியர் சங்கத்தில் இருப்பான், மகன் எங்கே இருக்கான்? தாவேக்கால இருக்கான். இது இப்போ நிலைமை. நான் ஸ்கூல் படிக்கும் போது பையன் வந்து திமுகவில் இருப்பான், அப்பா வன்னியர் சங்கத்தில் இருப்பான், அப்படி இருக்கும். அப்படி இருக்கு. இப்போ அதெல்லாம் முழுக்க இப்போ ஒரே கிரேஸ் தாவேக்கா தான். தாவேக்கால போனால் அமைச்சராயெல்லாம், சாதாரண அமைச்சராயெல்லாம் நினைக்கிறாங்க. சாதாரணமாக
மேயர் ஆயிடலாம். இப்போ அங்கே இடம் காலியாக இருக்குது. நீங்கள் வன்னியர் சங்கத்தில் பாமகவில் எல்லா கட்சியிலையுமே ஒரு பண்ணையார்கள் இருக்காங்க, அரசியல் பண்ணையார்கள். அவர்களை மீறி யாரும் போக முடியாது. இப்போ இங்கே மேயர் ஆயிடலாம், அமைச்சர் ஆயிடலாம், எம்எல்ஏ ஆயிடலாம், ஒன்றிய பெருந்தலைவர் ஆயிடலாம், நகராட்சி தலைவர் ஆயிடலாம். இதெல்லாம் காலியாக இருக்குது. அப்போது எல்லா தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு பூரா ஒரு பெரிய ஈர்ப்பு யார் மேலே இருக்குது? தாவேக மேலே. அதுதான் வன்னியர் சங்கம் பதட்டப்படுது. அதான் காரணம். இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த விஷயம் ஒரு பக்கம் இருக்குன்னா, இன்னொரு பக்கம் தமிழ்நாட்டில் கூடிய இன்ஜினியரிங் பள்ளிகள்லாம் வந்து, இந்த இன்ஜினியரிங் கல்லூரிகள்லாம் வந்து தரம் குறைந்திருக்கு அப்படின்னு சொல்லி உயர்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் வந்து சொல்லியிருக்கிறாரு. பரவலாக இன்றைக்கி தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் இன்ஜினியரிங் படிக்கக்கூடியவங்க அதிகமாக இருந்தாங்க, இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாயிடுச்சு. அதுக்கு இன்ஜினியரிங்குடைய தரம் குறைந்திருக்குங்கிறதுக்கு அவர் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டை எப்படி புரிஞ்சுக்காதீங்க? நீங்கள் வெளிநாடுகளுக்கு போனால் இந்த பொறியியல் கல்லூரிகள் தரம் உலக தரத்தில் இல்லைன்னு இந்த மாணவர்களை அங்கீகரிப்பது உலகம் பூரா. என்ன காரணம்னா 475 தனியார் பொறியியல் கல்லூரி இருக்குது. இந்த 475 தனியார் பொறியியல் கல்லூரிகளுமே தரமான பேராசிரியர்கள் இல்லை. ஏன்னா இவன் லாப நோக்கத்துக்காக நடத்தப்படுகிற பொறியியல் கல்லூரிகள். இதில் 3ஆம் ஆண்டு அவன் படித்து வெளியே வந்துட்டான்ல, அவனையே பேராசிரியராக போட்டாங்க. 3ஆம் ஆண்டு படித்து வெளியே வர இளைஞனுக்கு என்ன வயசு இருக்கும்? ஒரு 25 வயசுக்குள்ளே இருக்கும். அதாவது 5, 5, 12, 17, 17, 3, 20. 20 வயசு இளைஞன் தான் அங்கே பேராசிரியர். எல்லா 475 கல்லூரியில் தான் நிலைமை. ஏன்னா ஓய்வு பேராசிரியர்கள் ஒரு 45 வயசு 50 வயது பிஹெச்டி முடித்த பேராசிரியர்களை போட்டால் நீங்கள் ஒரு 1.5 லட்ச ரூபா சம்பளம் கொடுக்கணும். ஆனால் இந்த இளைஞனுக்கு நீங்கள் எவ்வளோ சம்பளம் கொடுத்தா போதும்? 40,000 ரூபா கொடுத்தா போதும். அப்போது எல்லா பொறியியல் கல்லூரி நிர்வாகம் பூரா யாரை போடுது? அப்போ பொறியியல் கல்லூரி பாதி பேர் இப்போ மூட வேண்டிய நிலைமை. எஸ்எஸ்எல்ல கிடைச்சா அது பொறியியல் கல்லூரி. நீங்கள் 475 கட்டடங்கள் எல்லாம் காலியாக பல பொறியியல் கல்லூரிகள் விலைக்கு வருதுங்கிறான். யாரும் சேரலை. இந்த பட்டத்தை கொண்டு போய் நீங்கள் சர்வதேச தரத்தில் இருக்கக்கூடிய கல்லூரிகளை கொடுத்தா உயர்கல்விக்கு இதெல்லாம் சேர்த்தவே மாட்டாங்க, தகுதியே இல்லைங்கிறான். அதுதான் இப்போ விஸ்வநாதன் சொல்லியிருக்கார். இதுக்கு முந்தி இருந்த திமுக உயர்கல்வி அமைச்சர்கள் இதெல்லாம் சொல்லவே இல்லை. ஏன் சொல்லவே இல்லைன்னா, நீங்கள் எனக்கு தெரிஞ்சு பல துணைவேந்தர்கள் 5 கோடி ரூபா கொடுத்து துணைவேந்தரான பல பேர் எனக்கு தெரியும். நீங்கள் வேளாண்மை கல்லூரி கோயம்புத்தூரில் ராதாகிருஷ்ணன் ஒருத்தர் சிறையில் அடைபட்டு கிடந்தார் ஊழல் பண்ணி. எனக்கு தெரிஞ்ச ஒரு 3-4 துணைவேந்தர்கள் திராவிட ஆட்சியில் எங்கே இருந்தாங்க? சிறையில் அடைபட்டு கிடந்தாங்க. அப்போ அந்த கல்லூரி எப்படி இருந்திருக்கும்? பொன்முடிட்டு கொண்டு வந்து 5 கோடி ரூபா கொடுத்தா யார் வேண்டுமானாலும் பேராசிரியர் ஆயிடலாம், பல்கலைக்கழக வேந்தர் ஆயிடலாம். அதே போல் அன்பழகன் அதிமுக ஆட்சி காலத்தில் 5 கோடி ரூபா கொடுத்தா பாதி சசிகலா பாதி ஜெயலலிதாவுக்கு போயிடும், எல்லாம் வேந்தர்கள். அப்போ இது எப்படி இந்த கல்வி தரம் இருக்கும்? சர்வதேச தரம் எப்படி இருக்கும்? இதுதான் இப்போ விஸ்வநாதன் சொல்கிறார். விஸ்வநாதனே ஒரு கல்லாப்பட்டி சிங்காரம் தான். விஸ்வநாதன் என்ன தொழில்னா சிதம்பரத்தினுடைய பினாமி. இப்போ மாணிக் தாகூருக்கு பினாமியாக மாறிட்டார். திருவள்ளூர் எம்பியாக இருக்கும்போது வங்கிகளில் எந்த சொத்து முங்கி போதோ அதை டெல்லியிலேருந்து ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி பாதி விலைக்கு வந்து விற்கிற ஒரு தரகர் தான் விஸ்வநாதன். இப்போ மாணிக் தாகூர், பிரவீன் சக்கரவர்த்தி, கேசி வேணுகோபால் தான் இப்போ ராகுல்கிட்ட நெருக்கமாக இருக்கிற குழுக்கள். அதனால தான் விஸ்வநாதன் இப்போ அந்த அமைச்சராக இருக்கார். பட்டேல் டெல்லியிலேருந்து வந்து விஜய்கிட்ட கொடுத்து அமைச்சர். மாணிக் தாகூர் ஏன் பேர் வச்சுருக்காருன்னா, வட இந்தியனான அதை காமிச்சா தான் டெல்லியில் சர்வைவல் பண்ண முடியும். தமிழை ஒழிக்கணும், தமிழில் ஒழிஞ்சுக்கணும். அதுதான் அவருக்கு டாகூர். அவர் தான் இப்போ தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவர். அப்போ காங்கிரஸ் பூராமே இறக்குமதி செய்யப்பட்ட தலைவர்கள் தான். மண்ணின் மைந்தர்களோ இந்த மண்ணை பற்றி தெரிந்தவர்களோ யாரும் இருப்பதில்லை. இருந்தாலும் விஸ்வநாத பொறியியல் கல்லூரி தரம் குறைந்து விட்டது என்பது 100க்கு 100 உண்மை. சரி, இப்போ இன்னொரு விஷயம் நம்மளே ஏற்கனவே பேசியிருந்தோம். ஒரு தாவேகாவுடைய அரசு வழக்கறிஞர் நியமனங்களில் பல 5 லட்சத்துலேயே 25 லட்ச ரூபா வரையும் ஊழல், அதாவது காசு வாங்கிட்டு போட்டிருக்கிறாங்க. இது வந்து ஒரு கேஸுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் பெரிய அளவில் இது வந்து விபரீதமான முடிவுகளை எடுக்க வைக்கும் அப்படின்றதெல்லாம் நம்மளே பேசியிருந்தோம். இப்போ
இப்போ நேற்றைய தினம் சட்டத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய நிர்மல்குமாரே சொல்கிறாரு, அப்படி ஏதாவது இருந்தால் புகார்களை கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இந்த ரிப்ளை வந்து ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியை எடுத்துக்கிறாங்கன்னு பார்க்கலாமா? இல்லை, தாவேக்காவை சேர்ந்த வழக்கறிஞர ஒரு வழக்கு போட்டிருக்காரு. ஆமாம், ஊழல் நடந்திருக்குன்னு பெரிய வழக்கே போட்டிருக்காரு. அப்போது நீதிமன்றத்துக்கு தாவேக்கா வழக்கறிஞரை நீதிமன்றத்துக்கு வருகிற பொழுது நீங்கள் இப்போ அரசு வழக்கறிஞராக போட்ட அத்தனை பேரையும் நீங்கள் உளவுத்துறை மூலம் விசாரித்தால இவர்கள் தகுதியானவர்களா, இவர்கள் எத்தனை முறை நீதிமன்றத்தில் வழக்காடி இருக்கிறார்கள், இவர்கள் சீனியர் கவுன்சிலா, இல்லை இவர்கள் தகுதி இருக்கா, இதை சர்வே பண்ணிடலாமே. சட்டத்துறை அமைச்சர் சர்வே பண்ணிடலாமே. இது ஒரு பெரிய விஷயமா? யார் புகார் கொடுப்பா? அரசு வழக்கறிஞர் மேலே யாராவது புகார் கொடுப்பாங்களா? கேலி கூத்தா இருக்கு. அரசு துறையில் உளவுத்துறை இருக்கு. உளவுத்துறையிட்ட இவர்கள் எத்தனை ஆண்டு காலம் அனுபவம் உள்ளவர்கள், வழக்கறிஞராக பதிவு செய்ததிலிருந்து எத்தனை வழக்குகளை நடத்தி தண்டனை வாங்கி கொடுத்துருக்காங்க, எத்தனை வழக்குகளை இவர்கள் நடத்தியிருக்காங்க, இவர்கள் அந்த ஊரில் பிரபலமான வழக்கறிஞர்களா, இவர்கள் மீது புகார் இல்லையா, இதை விசாரித்தாலே போதுமே. யார் புகார் கொடுப்பா? அப்போ இது நீங்கள் ஊழல் இல்லை, லஞ்சம் இல்லை என்பது எங்கே வந்திருக்குன்னா நீதித்துறை வரைக்கும் வந்திருக்கு. ஏன் நீங்கள் முதலமைச்சரே கையில் வச்சுருக்கார் நகராட்சி துறையை. நகராட்சி துறைக்குள்ள கடுமையான ஊழல் நிலவுது. இந்த டிரான்ஸ்ஃபர் எப்போ போட்டதுன்னா 3/7/2026. எத்தனை நாளைக்கு முன்னாடி? இன்னைக்கு தேதி 8, 5 நாளைக்கு முன்னாடி போட்ட டிரான்ஸ்ஃபர். இந்த டிரான்ஸ்ஃபரில் 50 லட்ச ரூபா கொடுத்து அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் சீனியர் கிரேட் ஜோன் கிரேட்டர் சென்னை கார்பரேஷனுக்கு வந்திருக்காரு. யார்? தட்சணாமூர்த்தி. 50 லட்ச ரூபா கொடுத்து வந்திருக்காரு. எங்கேருந்து வந்திருக்காருன்னா கோயம்புத்தூர்லேருந்து சென்னைக்கு வந்திருக்காரு. இந்த டிரான்ஸ்ஃபர் இயற்கையாகவே போடப்பட்டதா அல்லது பணம் வாங்கி கொண்டு போடப்பட்டதான யார் விசாரிக்கணும்? முதலமைச்சர் விசாரிக்கணும். அப்போது முதலமைச்சர் துறையிலேயே ஊழல் புறையூடி போயிருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீதேவி, அந்த அம்மா மதுரை கார்பரேஷன்லேருந்து சென்னைக்கு வந்திருக்கு. நிறைய எவ்வளோ 50 லட்ச ரூபா கொடுத்து வந்திருக்கு. அதே போல் சென்னகிருஷ்ணன் எங்கள் திருச்சியிலிருந்து எங்கே வந்திருக்காருன்னா டைரக்டர் ஆஃப் முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு வந்திருக்காரு. அப்போ இதெல்லாம் அதே போல் சங்கர் கொடைக்கானலிருந்து எங்கே வந்திருக்காரு? சென்னைக்கு வந்திருக்காரு. சென்னையில் கோடிக்கணக்காக திருடலாம். அதே போல் டிட்டோ அப்படின்னு ஒரு முனிசிபாலிட்டி கமிஷனர் பள்ளியிலிருந்து எங்கே வந்திருக்காரு? டெப்டி கமிஷனர் ஆவடி, பெரிய வசூல் ஏரியா ஆவடி, அங்கே வந்திருக்காரு. இப்போ இதெல்லாம் ஆதாரங்களோடு ஆவணத்தோடு சொல்கிறோம். இதை நடவடிக்கை எடுப்பார் முதலமைச்சருடைய ஐஏஎஸ் அதிகாரிகள் புடைசூழ இருக்கார். அதே போல் 2 கோடி கொடுத்து வந்திருக்கார். யார்? சிவகுமார். 2 கோடி எங்கேருந்து வந்திருக்காரு? அடிஷனல் டைரக்டர் ஆஃப் முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் வாட்டர் சப்ளைக்கு வந்திருக்காரு. சுல்தானா வேலூர் கார்பரேஷனுக்கு போயிருக்கு இந்த அம்மா. அசோக் குமார் டைரக்டர் ஆஃப் முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ், எதுக்கு? யூஸ்டு வாட்டர் மேனேஜ்மெண்ட்டு. முஜீப் ரஹ்மான் அடிஷனல் டைரக்டர் ஆஃப் முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் டைரக்டர் ஆஃப் முனிசிபல் அங்கே வந்திருக்கார். 2 கோடி கொடுத்து வந்திருக்கார். 2 கோடி. அப்போது இதெல்லாம் முதலமைச்சர் துறையிலேயே நடக்குது. அதே போல் லட்சுமணன் கமிஷனர், அவர் 50 லட்ச ரூபா கொடுத்து வந்திருக்காரு. எங்கே வந்திருக்காரு? வேலூர்லேருந்து மதுரை, சின்ன ஊர்லேருந்து பெரிய ஊருக்கு 2 கோடி கொடுத்தாலும் எங்கே எவ்வளோ திருடி இருப்பார்? அப்போ இதெல்லாம் நடவடிக்கை எடுக்க முதலமைச்சர் ஊழல் பண்ணிட்டாரு. நேரு வேலுமணி இவர்கிட்ட இந்த துறை தானே வச்சுருக்காரு. ரைட், ஊழல் நடந்திருக்குன்னு உறுதியாக வச்சுருக்காரு. அப்போ இதெல்லாம் யாருக்கு கொடுத்து டிரான்ஸ்ஃபர் ஆகி வந்தாங்க? கிருஷ்ணமூர்த்தின்னு ஒருத்தர், அவர் 50 லட்ச ரூபா கொடுத்துருக்காரு. எங்கேருந்து? ரிசீவ் அசிஸ்டன்ட் கமிஷனர் சீனியர் கிரேடு ஜோன் சென்னையிலேருந்து பிரின்சிபல் எலெக்ஷன் ஆஃபீஸர் தமிழ்நாடு அங்கே போயிருக்காரு. அதே மாரி செல்வி, அந்த அம்மா ஆவடி கமிஷனராக இருந்து செங்கல்பட்டு ரீஜனல் டைரக்டர் ஆஃப் முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு போயிருக்கு.
இதெல்லாம் அரசு துறையில் போட்ட பணி மாறுதல், ஆதாய பணி மாறுதல். பாலசுப்ரமணியம் சென்னையிலிருந்து எங்கே போயிருக்காரு? கமிஷனர் ஆஃப் திருவண்ணாமலை கார்பரேஷனுக்கு போயிருக்காரு. லட்சுமி ரீஜனல் டைரக்டர் முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் செங்கல்பட்டுலேருந்து அந்த மாதிரி வேலூர் போயிருக்கு. அப்போ இதெல்லாமே ஆதாய பணி மாறுதல். அப்போ இந்த மாறுதல்கள்லாம் கார்ப்பரேஷன் கமிஷனர்கள் கோடி கோடி கொடுத்து போகிறான்னா உண்மையாகவே கார்ப்பரேஷனில் சரியாக நிர்வாகம் நடக்கிறதா? கார்ப்பரேஷனில் தான் ஒரு 50 கோடி ரூபாய் ஒரு சின்ன கார்ப்பரேஷனுக்கு வருமானம் வருது வருஷம். ஒரு 4 கோடி ரூபாய் மாதம் போட்டால் 12 50 கோடி ரூபாய் வரும். இந்த 50 கோடி ரூபாய் செலவினங்கள் நடக்குதா? எதுவுமே நடக்கிறது. சென்னையில் கார்ப்பரேஷன் கட்டுப்பாட்டில் உள்ள பஸ்ஸு போய் வருகிற பகுதியில் கண்டிப்பாக ரோடு போடணும். எனக்கு தெரிஞ்சு 15 வருஷமாக ரோடு போட்டதாவது குண்டும் குழியுமாக இருக்குது. நான் செக்ரட்டரியேட்டில் இருந்த காலம், அதாவது செக்ரட்டரியேட்டுக்கு இப்போ நான் போகிறதே இல்லை. செக்ரட்டரியேட்டுக்குள்ளேயே குண்டு குழியுமாக இருக்கும். அத்தனை ஐஏஎஸ் அதிகாரிகள் வருகிற இடத்துலையே குண்டு குழியுமாக இருக்கும். அப்போது ஊழல் எங்கே இருக்குது? தலைமைச் செயலகத்திலிருந்து இருக்குது. அப்போ இந்த ஊழல் அது இப்போ விஜய் என்ன நினைக்கிறாருன்னா, இப்போ ஆட்சி தடுமாட்டத்தில் இருக்குது. விசிகாவை நம்ப முடியல, கம்யூனிஸ்டுகள் கலவரம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் இவர் நிறைய பாதிரியார்கள் போய் இவரை பார்க்குறாங்க. பாதிரியார்கள் பார்த்து என்ன சொல்கிறாங்கன்னா, தம்பி உனக்கு இவ்வளோ பெரிய ஆதரவு வந்திருக்கு, ஊழல் பண்ணாத, ஊழலை ஒழிச்சிரு, லஞ்சத்தை ஒழிச்சிரு, நீதாயா உன்னை கர்த்தர் ஆசீர்வதிப்பார்னு எல்லா பாதர்களும் போனால் அப்பாயின்மெண்ட் உடனே கிடைக்குது. யாருக்கு? விஜய் அப்பாயின்மெண்ட் கொடுக்குறாரு. அந்த பாதர்கள் ஜோசப்பை எல்லா பாதர்களும் ஆசீர்வதிக்கும் போது என்ன சொல்கிறாங்க? லஞ்சத்தை ஒழிச்சிரு, ஊழலை ஒழிச்சிரு. அப்போ ஒழிக்கணும்னு நினைக்கிறேன், ஆனால் ஆட்சி தடுமாட்டத்தில் இருக்கு. இந்த ஆட்சியை காப்பாற்றுவதற்கு ஊழல் யாரு? விஜயபாஸ்கரை 12 ஊழல்கள் போய் சேர்ந்துருக்கு. அப்புறம் எப்படி விஜய் லஞ்சத்தை ஊழல் ஒழிப்பார்? இப்போ கரூர் சம்பவமாக நேற்று ஒரு வழக்குமே திமுக சார்பாக அரசு வேலைகள் போடுறாங்க, கரூருக்கு விஜய் பரப்புரைக்கு போக போகிறாரு, இது சம்மந்தமாக சாட்சிகளை கலைக்கக்கூடிய விதமாக இருக்குன்னு சொல்லி வழக்கு தொடர்ந்தாங்க. ஆலோசனை பேசுறதுக்கெலாம் அந்த வழக்கு நீதிமன்றமே கண்டித்ததுனால அந்த வழக்கை திரும்பப்பட்டுக்கிறாங்க. இது விஜய்க்கான வெற்றின்னு பார்க்கலாமா? இல்லை, விஜய்க்கான வெற்றி இல்லை, விஜய்க்கான படு தோல்வி. ஏன்னா சினிமா நடிகனை பார்க்க போய் மரணம் அடைந்த குடும்பத்துக்கு அரசு வேலைன்னா நீங்கள் அந்த அரசு பணி என்பது அவ்வளவு கேவலமானதா? அதை தான் உச்சநீதிமன்றம் சொல்லுது. அரசு பணி என்பது ஒரு அரசு ஊழியன் அகால மரணம் அடைஞ்சிட்டான், அவனுடைய மகனோ மகளுக்கோ தகுதி இருந்தால் அந்த வேலையை கொடு, அந்த குடும்பம் நடு ரோட்டுக்கு நிற்கும். ஒரு சின்சியரான அரசு ஊழியன் அகால மரணம் 40 வயசில் செத்து போயிட்டார் ஆக்சிடெண்ட்டில். ஒரு அரசு பணியில் இருக்கும்போது ஒரு ஆய்வு செய்ய போகிறாரு, ஒரு பாலத்தை ஆய்வு செய்ய போகிறாரு, ஒரு தாசில்தார் ஒரு ஜமாபந்திக்கு போகிறாரு. அப்போது உடனே அவன் வாரிசுக்கு தகுதி அடிப்படையில் கொடுக்குறாங்க. இப்போ இது என்ன தகுதி? இது கூட்டத்தில் நசுக்கி செத்து போனதா? கள்ளச்சாராயம் கூடி செத்து போனவனுக்கு அரசு பண்ணி கொடுக்கலாமா? இது அதே போல தான். இது ஒரு சினிமா நடிகனை பார்ப்பதற்கு நீங்கள் 10,000 பேர் கூடுற இடத்துல 50,000 பேர் கூடுகிறார்கள். அரசு தவறு பண்ணுது, அரசு கண்டுக்கவே இல்லை. கூட்டத்தை கூடுகிற நடிகர் விஜயும் இதை கண்டுக்கல, சட்டமும் அங்கே வேலை செய்யலை. அரசியல் கட்சி ஆரம்பித்திருக்கிற விஜயும் அதை மனிதாபிமானமாக அதை வேலை செய்யலை. இவர் புறப்பட்ட இடத்துலேருந்து நின்று பேசிகிட்டே போயிருந்தானே எம்ஜிஆரை போல் பார்த்த கூட்டம் முறை கலைஞ்சி போயிட்டே இருப்பான். எல்லா கூட்டத்தையும் எங்கே கொண்டு சேர்த்துறாரு? வேலுச்சாமிபுரத்தில். யாருடைய தப்பு? நீங்கள் உச்சநீதிமன்றம் கேட்குது, விஜய் இதில் எஃப்ஐஆர்லேயே சேர்த்துலையா? நம்பர் 1 A1 அக்யூஸ்ட் விஜய் தானே, அவர் தானே ஹீரோ, அவரை பக்கம் தானே அவ்வளோ கூட்டம் வருது, ஏன் சேர்த்துல? அப்போது திமுக விஜய்க்கு சாதகமாக இருக்குது. அவர் ஏதாவது வழக்கு போட்டு சிக்க வச்சோம்னா நம்மளை உண்டு லீன் பண்ணிடுவார். ஏன்னா ஒட்டுமொத்த ஊழல் பேசுறதுக்கு வண்டியாக இருக்குது, லாரியாக இருக்குது. இவர்களை கண்டு அவர்களுக்கு பயம், அவர்களை கண்டு இப்போ ஒரு அமைச்சர் நான் இன்றைக்கி பார்த்தேன் செய்தித்தாளில்,
கடந்த ஆட்சியில் ஊழலே நடக்கலைங்கிறார். கூட்டுறவுத்துறையில ஆ? கூட்டுறவுத்துறை கூட்டுறவுத்துறை அமைச்சர் ஊழலே நடக்கலைங்கிறார். அப்போ அவருக்கு ஊழல்லாம் என்னன்னே தெரியல, கடந்த கால அரசியலும் தெரியல, திமுகவை பற்றியும் தெரியல. அவர் என்ன சொல்கிறாரு, கடந்த ஆட்சியில் ஊழலுக்கு திமுக சம்மந்தமே இல்லைங்க, புனிதமான கட்சிங்க. இது தாவேக்கா வாயிலிருந்து வருதுன்னா இதுதான் ஒட்டுமொத்தமான தாவேக்கா அரசனுடைய கொள்கை. ஏன்னா கேபினட் மீட்டிங்கில் எங்கள் திமுக ஊழலே பண்ணலங்க பேசினா தான் அதை ரிஃப்ளெக்ட் பண்ணியிருப்பார் யார், அந்த கூட்டுறவுத்துறை அமைச்சர். அப்போது எதை நோக்கி இந்த நாடு நகர்கிறது? இப்போ பாதிரியார்கள் சொல்வதைப் போல ஊழல் இல்லாத ஆட்சியை விஜய் தர முயற்சிக்கிறாரா, அல்லது இந்த ஆட்சியை காப்பாற்றுவதற்கு ஊழல் அமைச்சர்கள் 12 பேர் கொள்ளைக்கார பகல் கொள்ளைக்காரன், இந்த கொள்ளைக்காரர்களை வைத்து ஆட்சியை தக்க வைத்து தூய ஆட்சியை தர போறாரா? இப்படி ஒரு கேள்வி மக்கள்கிட்ட வந்து, இந்த கேள்வி கண்டிப்பாக 6 மாதத்தில் விடை தெரியும். 6 மாதத்தில் இடைத்தேர்தலும் வரும். இந்த இடைத்தேர்தலும் இதுக்கான விடயம் 6 மாதத்தில் மக்கள் தாவேக்கு அரசுக்கு பாடம் புகட்டுவார்கள். சரிங்க, பல்வேறு நிகழ்ச்சிகளை பயந்துட்டீங்க, கருத்து நடத்த நன்றி. நன்றி, வணக்கம். எப்ப வந்து ட்ரை பண்ண போறீங்க? சோழன் மேஸ், அசோக் நகர், வேளச்சேரி, அண்ணா நகர், பெருங்குடி மற்றும் பாரிஸ் கார்னர். மெரிபா பன்னீர் சோடா. I trust மெரிபா.